திரு நந்தகுமார், என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு பக்கம் தமிழக வெற்றிக் கழகம் ஆர்வமாக இருக்கிறாங்க, எங்ககிட்ட பேசுனாங்க, எங்களை அங்கீகரிக்கிறாங்க அப்படின்லாம் கிரீஷ் ஜோடங்கர் பேசினார். இந்த கூட்டணி முறிவு முதல்ல என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் கூட நம்ம தாவேக்காவை பேசலாம். இல்லை, இப்போ இது யார் காரணம்னு நீங்கள் கேட்கும்போது இது ரெண்டு பேருமே காரணம். ஒன்று ஐயா ஸ்டாலின் அவர்கள், இன்னொன்று ராகுல் காந்தி அவர்கள். ஐயா டாக்டர் ஆர்கே கூட இப்போ சொன்னார், ஒரு டெலிஃபோன் காலில் முடிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் 3 மாதமாக இந்த பிரச்சனைகள் இந்த சைடு அந்த சைடு மாற்றி மாற்றி எல்லாரும் பொதுவெளியில் பேசிக்கிட்டு இருக்கிறத ரெண்டு தரப்பு தலைவர்களுமே இதை ரசித்து பார்த்தாங்களே ஒழிய இது இந்த அளவுக்கு போய் முட்டி மோதலாகுமாங்கிறது யாரும் எதிர்பார்த்தாங்களான்னு தெரியல. நீங்கள் சொன்ன அது ஒரு காலில் முடிச்சிருக்கலாம், ஆனால் ரெண்டு பேருமே அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கல. பார்க்கலாம், நீ பெரியாளா நான் பெரியாளாங்கிற மாதிரி, நீயா நானாங்கிற மாதிரி நடந்துருச்சு. அது இந்த இடத்துல கொண்டாந்து நிறுத்தியிருக்கு. இந்த கவுண்டமணி தான் இந்த சின்ன தம்பி படத்தில் ஒரு காமெடி சொல்லுவார், இனிமேல் விளக்க அணைச்சா என்ன அணைக்காட்டி என்னன்பார். அந்த மாதிரி இனிமேல் காங்கிரஸ் அந்த திமுக கூட்டணியில் இருந்தா என்ன இல்லைன்னா என்னங்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஏன் அப்படி வந்துச்சு? என்ன காரணம்னா, இந்த அளவுக்கு நீங்கள் கசக்கி மோந்து பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு காங்கிரஸ்க்கு உண்டான சீட்டை நீங்கள் கொடுக்குறீங்கன்னே வச்சுக்கோங்க, திமுகவினுடைய வாக்கு வங்கி காங்கிரஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? இது $1 மில்லியன் கொஸ்டின். அப்போ ஏற்கனவே தளபதி மாதிரி ஆட்கள்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, உங்களை கூட்டிட்டு போய் பிரச்சாரம் பண்ணி செலவு பண்ணி எல்லாத்தையும் பண்ணி உங்களை எம்எல்ஏ எம்பி ஆக்கி வைக்கிறதே திமுக தான். அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய எம்பிகள்லாம் நாங்கள் திமுக கொடுத்த ஒரு அரசியல் பிச்சைங்கிற அளவுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தலையே ஒல அதுதான் லிட்டரல் மீனிங். அப்போ அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிற இடத்துல நீங்க திருப்பி அந்த இடத்துல காங்கிரஸ்ல இருந்தீங்க, நான் உங்களை வச்சு செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா திமுக? அடுத்தது இப்ப காங்கிரஸ் அங்க இருக்குதுன்னே வச்சுக்கோங்க, சீட் அதிகமாகவே கொடுக்குறாங்க, அண்ணன் திருமாவளவன் சும்மா இருப்பாரா? இன்னைக்கு அவருக்கு கடலூர்ல பேசும்போது என்ன சொல்றாரு, நமக்கு இருக்கக்கூடிய வாக்கு 100க்கு 25 பேர் சிந்தாம செதறாம திமுக குழுணுங்கிறார். அப்ப அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய கூற்று என்னன்னா, நமக்கு 25% வாக்கு வங்கிங்கிறார் அவர். சரி, அப்போ போன தடவை பார்த்தீங்கன்னாக்கா நீங்க தேர்தலில் கணக்கு பார்க்கும்போது லெஸ் தேன் 1%, ஆனா 6 சீட்டு. இன்னைக்கு 0.43% வாங்கிட்டு வந்த தேமுதிகக்கு 7 சீட்டு பிளஸ் ஒரு ராஜ்யசபான்னு கொடுக்குறீங்க. அப்ப இங்க காங்கிரஸ்க்கு இன்னைக்கு அவங்க இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஏறிடுச்சு இல்ல, 2.5 வரைக்கும் வந்துருச்சு. இல்ல நான் சொல்றது சட்டமன்றத்தை மட்டும் கம்பேர் பண்றேன். அப்ப அந்த இடத்துல இருக்கும்போது நீங்க அவங்களுக்கு 7+1 கொடுக்கும்போது இத்தனை 4.25 வருஷமா திமுகவுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் களத்துல இறங்கி நின்று திமுக பதில் சொல்றதை விட முண்டி அடிச்சுக்கிட்டு பதில் சொன்னது விடுதலை சிறுத்தைகள். அவங்களுக்கு உண்டான நியாய தர்மத்துக்கு பேசுறாங்களோ இல்லையோ, திமுகவுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு அத்தனைக்கும் குரல் கொடுத்தாங்க, இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கேட்பாங்க இல்லையா, அப்ப என்ன சார் அவங்களுக்கு இவ்வளவு கொடுக்குறீங்கன்னா எங்களுக்கு எவ்வளவுன்னு கேட்பாங்கல்ல. அப்ப அண்ணா திருச்சி விமான நிலையத்தில் கூட பேசுறாரு, என்னங்க காங்கிரஸ் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்றாங்களேங்கும் போது அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு, இல்ல இல்ல இதெல்லாம் வெளிப்படையா சொல்லிவிட்டு செயல்படுத்தக்கூடிய செயல் திட்டம் இல்ல அப்படிங்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே திருமாவளவன் 2 நாளைக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் பேரம் பேசும் கட்சி அல்ல, எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம், எங்களுக்கு கூட்டணி தான் முக்கியம்னு தெளிவுபடுத்துறாருல. அப்புறம் என்ன சிக்கல்? பாண்டிச்சேரிக்கு தெளிவுபடுத்தினார், ஒரு பொது தொகுதி 2 தனி தொகுதி 3 தொகுதியை கேட்டிருக்கோம்னாரு. தமிழ்நாட்டுக்கு எங்கேயாவது வெளியே சொன்னாரா நம்பர்? அப்ப பாண்டிச்சேரிக்கு நம்பரை சொல்ற அளவுக்கு உங்களுக்கு ஓப்பன்னஸ் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு இருக்கிற நாங்க இத்தனை பேரம் பேசும் கட்சி எல்லாம் சொல்லிட்டாருலங்க. அப்புறம் என்ன வேணும்? நாங்க கொடுக்கறத வாங்கிட்டு போயிடுவோம்னு சொல்லி இருந்திருக்கலாம். அத சொல்லி இப்ப நம்ம நீங்க என்ன சொல்ல வரீங்க? காங்கிரஸ் கூட கொடுத்தா இங்க எல்லாம் சிக்கல் வரும் அப்படின்னு கணிக்கிறீங்க, அதனால கொடுக்க மாட்டாங்கன்றீங்க. காங்கிரஸ்க்கு கொடுக்கலனா காங்கிரஸ் நிக்காது. சரி, காங்கிரஸ்க்கு கொடுத்ததுனாலும் கூட இருக்கிற கட்சிகள் கேட்பாங்க. சரி, இப்ப இந்த கூட்டணி இருக்குமா இருக்காதா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில ராகுல் காந்தி அவர்களுக்காகட்டும் இல்ல சென்ட்ரல் ஹை கமாண்டுக்காகட்டும் அவங்களுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னா, கட்சியை தமிழ்நாட்டில் மீட்டுருவாக்கம் பண்ணணும். சரி, எப்படி? அப்ப அந்த மீட்டுருவாக்கம் பண்ணணும்னா 20-25 தொகுதியில் நின்று நம்ம கட்சியை வளர்த்த முடியாது. அப்போ இன்னைக்கு நமக்கு ஏகபோகமா நம்ம இது வரைக்கும் கடந்த 2001 திமுக கூட பயணிச்சாச்சு 25-26 வருஷமா. அப்ப இன்னைக்கு வரைக்கும் நமக்குன்னு ஒரு அடையாளமோ அங்கீகாரமோ கொடுக்கறதுக்கு திமுக தயாரா இல்ல. அதுதான் கிரிச்சோடங்கர் சொல்லக்கூடிய வாதம். இது லாஜிக்கான பாயிண்டா? முதல்ல நீங்க நிறைய சீட்டு கொடுங்க, நாங்க கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிறது லாஜிக்கான பாயிண்டா முதல்ல? அதாவது காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எங்க கட்சி அந்த அளவுக்கு வளர்த்திருக்கோங்கிறது அவங்களுடைய டிமாண்ட். நாங்க 20,000 வில்லேஜ் கமிட்டி போட்டிருக்கிறோம். சரிங்க, அதை எல்லா தரப்பும் அதை உணரணும்ல. காங்கிரஸ் கட்சி மட்டும் நாங்க வளர்ந்துருக்கிறோம், எங்களுக்கு 2011 63 கொடுத்தீங்க, அப்புறம் 41 கொடுத்தீங்க, இப்ப மட்டும் என்ன அப்படின்னு கேட்கறது நீங்க கொடுத்து நாங்க வளர்த்துக்கிறோம், எங்களுக்கு 2 அமைச்சர் கொடுங்க, நாங்கள் கட்சியை வளர்க்கணும், நாங்கள் வாக்குறுதி கொடுத்தா அதை நிறைவேற்றுறதுக்கு எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு கிரீஷ் ஜோடங்கர் பேசுகிறார்.
நாங்க கட்சியை வளர்த்துட்டோம் எங்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு பேசுறதை விட நீங்க சீட்டு நிறைய கொடுங்க, 2 அமைச்சர் கொடுங்க, நாங்க கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு பேசுறதா இந்த இடத்துல அதிகமா இருக்கு. அப்ப நீங்க கட்சி வளர்க்கறதுக்கு எதுக்கு திமுக சீட்டு? இல்லை இப்போ நீங்கள் 2011 அவங்க 63 சீட்டு கொடுத்து அவங்க வந்து வாங்கின வாக்கு சதவீதம் 9.3. சரி, அதுக்கப்புறம் 16ல் 41 சீட்டாக குறையுது. அப்போ அதுக்கு 9.3 63 சீட்டுக்குன்னா 41 சீட்டுக்கு எவ்வளோ வாங்கியிருந்தா போதுன்னா 5.2 வாங்கினா போதும். ப்ரொபோர்ஷனேட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க 6% வாங்குறாங்க. அப்ப 41 சீட்டுக்கு 6% போது 2021 25 சீட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு 3.9% வாங்குனீங்கன்னா போதும், இங்க 4.3% வாங்குறாங்க. அப்ப நீங்க சீட்டை குறைச்சிக்கிட்டு வந்தீங்கனாலும் காங்கிரஸ் அவங்களுக்கு கிடைச்ச சீட்டை வச்சுக்கிட்டு வாக்கு சதவீதத்தை அதிகம் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, அப்படி பார்த்தா திமுகவுக்கும் அந்த மாதிரி வாக்கு சதவீதம் அதிகமா இருந்திருக்கும். அப்ப அவங்களும் கூடுதல் சீட்டு போட்டியிடலாம் நினைக்கிறது நியாயம் தானே? நீங்க சொல்ற ஆர்குமெண்ட் கிடையாது. அப்புறம் எப்படி சீட்டு கொடுக்க முடியும்? அதுதான் அப்ப அவங்க என்ன, அதுதான் இந்த இடத்துல முரண்பாடு வருது. இதுதான் வந்து இந்த இடத்துல நாங்கள் கொள்கை கூட்டணின்னு இது ஆரம்பத்திலிருந்தே இல்லைன்னு சொல்றது எதனாலன்னா இது சீட்டு பேரத்துக்கு உண்டான கூட்டணியா தான். சரிங்க, நான் அடுத்த கட்டத்துக்கு வந்துடுறேன். இப்ப வந்து எங்களுக்கு நிறைய சீட்டு கொடுங்க, நாங்க கட்சியை வளர்க்கணும். நாங்க வளர்ந்துருக்கிறோம், சீட்டு கொடுங்க கேக்குறாங்க. இல்ல கட்சியை வளர்க்கற நீங்க டெல்லியினுடைய ஏஎன்ஐ பிரஸ் மீட்ட பாத்தீங்கன்னா இல்லங்க, அது ஒரே நிமிஷம் இது வரேன்னு சொல்லுங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாரு, கிரீஷ் சோடங்கர் ஏஎன்ஐ கொடுக்கக்கூடிய பேட்டியிலேயே தாவேகாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க போது அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது, யூத் ஃபோர்ஸ் பெரிய அளவுக்கு இருக்குது, தமிழ்நாட்டுல காங்கிரஸும் ராகுல் காந்தி அவர்களும் பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்குங்கிறத அங்கீகாரம் கொடுக்குறாங்க அவங்கங்கிறார். சரி, அப்ப என்ன அந்த அங்கீகாரத்தை கொடுக்க மறுக்குதுங்கிறார். அப்போ நாங்க வளர்ந்ததை டிவிக்கு அங்கீகரிக்குது. சரி, இப்ப திமுக அங்கீகரிக்க மாட்டேங்குது. இப்ப திமுக வந்து நிறைய சீட்டு கொடுத்து இவங்க கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, இவங்க கொடுக்க மாட்டாங்க. இப்ப தாவேகா கிட்ட மட்டும் போனா கட்சி எப்படி வளரும் நம்புறாங்க? இப்ப என்னைக்குமே ஒரு கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்சியை வளர்த்துறதுக்கு உண்டான பெரிய ஈவென்ட் என்னன்னா எலெக்ஷன் தான். அப்ப நீங்க இன்னைக்கு ஏற்கனவே வந்து பேசிக்கிட்டு இருந்தது என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த முதல் 2 நாள்ல வந்து IUML கூப்பிட்டு இல்ல வந்து மக்கள் மனிதநேய மக்கள் கட்சி எல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு ஏற்கனவே ஒரு சீட்டு குறைக்கிறாங்கன்னு அவங்க வந்து ஒரு ஸ்டேஜ் செட் பண்றாங்க டிஎம்கே. அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, அதுல நான் தப்பு சொல்ல விரும்பல. அப்ப பேசப்பட்டது, அதுக்கு முன்னாடி பேசப்பட்டது என்னன்னாக்கா 25 சீட்டு கூட காங்கிரஸ்க்கு கொடுக்க மாட்டோம், அதை விட கம்மியா தான் கொடுப்போம், 18 சீட்டு ஜெயிச்சாங்கன்னா அந்த சீட்டு மட்டும் கொடுத்தாவே போதும் காங்கிரஸ்க்கு. இந்த மாதிரி பேச்சை வந்து அடிபட்டுக்கிட்டு இருந்தது. அப்ப இந்த இடத்துல வந்து தான் காங்கிரஸ் வந்து அவங்க வந்து உஷாராகிறாங்க. அப்ப நம்மளைய சுருக்கி நம்மளைய இல்ல அதாவது பாரதிய ஜனதாவுடைய அஜெண்டா தான் காங்கிரஸ் முக்து பாரத். அப்ப திமுகவுடைய அஜெண்டா வந்து காங்கிரஸ் முக்து தமிழ்நாடா அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்து காங்கிரஸ் 25 சீட்டுக்கு குறைச்சு கொடுத்தா கூட இதுல லாஜிக் இருக்கு. 25 சீட்டு கொடுக்குறோம் இல்ல 28 வரைக்கும் கொடுக்குறோம்னு சொன்னா இதுல எங்க காங்கிரஸ் முக்து தமிழ்நாடு வருது? சொல்ல வரேன், இன்னைக்கு அந்த எலெக்ஷன்ங்கிறது ஏன் முக்கியம்னா, சரி நான் வேற மாதிரி கேட்கறேங்க. ஒரு ப்ராபபிலிட்டி வச்சுப்போம். இப்ப திமுக கூட போய் ஒரு 25 சீட்டில் ஒரு 10 எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்கன்னு கூட வைங்க, அதில் அவங்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கும். இப்போ தாவேகா கூட போய் எப்படிப்பட்ட ஒரு மீட்டுருவாக்கத்தை காங்கிரஸ் கட்சி பெறும்? நீங்கள் சொல்கிற மாதிரி எத்தனை மக்கள் பிரதிநிதிகள் இதில் இருந்து உருவாவாங்கன்னு நினைக்கிறீங்க? சூப்பர் கேள்வி. அதாவது வந்து இன்னைக்கு டிஎம்கே வந்து காங்கிரஸை ஒரு பேகேஜாக தான் பார்க்குறாங்க. இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஒரு நேஷனல் பார்ட்டி, பார்லிமெண்ட்ல அப்போசிஷன் பார்ட்டி அவங்க. ஆனா இங்க வந்து அவங்க சபார்டினேட் பார்ட்டியா தான் பார்க்கறாங்க. சபார்டினேட் பார்ட்டியா கூட பார்த்தா பரவாயில்ல, ஸ்லேவரி பார்ட்டியா பார்க்கறாங்கங்கறத காங்கிரஸ்னுடைய குற்றச்சாட்டு. அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ, நீங்க எல்லாம் காங்கிரஸ்காரங்க சொன்ன வார்த்தை தான், நான் எதையும் பயன்படுத்த. அப்போ இன்னைக்கு இங்க 25 18 சீட்டு 20 சீட்டு கொடுத்தாவே பெருசுங்கும் போது நீங்க ஒரு கட்சியை நடத்துறவீங்க, ஒரு 20 சீட்ல நிறுத்தி அந்த கட்சியை வளர்த்துறது சுலபமா? இன்னைக்கு டிவிகே கிட்ட போனா சர்வசாதாரணமா ஒரு 70 சீட்டு வரைக்கும் கூட வாங்கலாம் காங்கிரஸ்னால. ஏன் 70 வாங்குறாங்க? தாவேகா வந்து அவ்வளோ பெரிய கட்சி ஆயிடுச்சா? 234 70 சீட்டு காங்கிரஸுக்கு ஒதுக்கக்கூடிய நிலைமைக்கு தாவேகா வந்துருச்சா? அது அவங்களுக்கு கூட வச்சுங்க, நீங்க 110 கொடுக்குறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. இது என்ன விளையாட்டு கணக்காங்க? நான் எதுக்கு சொல்ல வரேன், குறைஞ்சபட்சமே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்னைக்கு ஒரு காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல ஒரு 18 20 சீட்ல நின்னா கட்சி வளருமா, இல்ல வந்து ஒரு 70 80 சீட்ல நின்னா கட்சி வளருமா? எம்எல்ஏ எம்பிஸ் எங்க கிடப்பாங்க? இப்ப 18 எம்பி இருக்காங்க, என்ன மரியாதை கிடைச்சிருக்கு? எம்எல்ஏஸ் இருக்காங்க, 18 எம்எல்ஏ இருக்காங்க, 10 தமிழ்நாட்டுல மட்டும் 9 எம்பி இருக்காங்க. என்ன மரியாதை கொடுத்துட்டாங்க காங்கிரஸ்க்கு திமுக? இதெல்லாம் நாங்க கொடுத்தது தானே சொல்றாங்களே. எந்த இடத்துலயாவது காங்கிரஸ் வந்து உழைச்சு 18 எம்எல்ஏவும் 9 எம்பியும் வந்திருக்கு, இந்த அளவுக்கு வந்து இந்தியாவுல வந்து ஒரு எதிர்க்கட்சியா இருக்காங்க, அவங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தையும் மரியாதையும் நாங்க தமிழ்நாட்டுல கொடுக்கறோம்னு எங்கயாவது திமுக இருந்து வார்த்தை இது வரைக்கும் வந்திருக்கா? இல்லையா? அதுதான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. காங்கிரஸ்க்கு பெரிய பிரச்சனையே மரியாதை கொடுக்கறத விடுங்க, அவமரியாதை எங்களை படுத்துறாங்க. அதுதான் பெரிய சிக்கல். அது அப்படியே பெருசா ஆயி ஈறு பேனாயி பெருமாளாயி நீங்க நிக்குது, அவ்வளவுதான். இல்ல இப்ப
ஆர்கே சொல்லும்போது கூட வந்து தமிழக மக்கள் வந்து முடிவெடுக்கிறத தாமதிக்கிற தலைவர்களை விரும்ப மாட்டாங்கன்னு. இது ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் பொருந்தும். இது ராகுல் காந்திக்கு மட்டும் இல்லை. ஏன் வந்து இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து இவ்வளோ தூரம் முடக்கடி பண்ணக்கூடிய காங்கிரஸ் எங்களுக்கு வேண்டாம் நீங்கள் போங்கன்னு சொல்லலாமே, அதை வந்து சொல்லலை. அதே மாதிரி சுகுணா வந்து சொன்னார் டெல்லிக்கு போகிறாங்கன்னு. இப்போ அம்மையார் கனிமொழி அவர்கள் எங்கே போனாங்க ராகுல் காந்தியை பார்க்குறதுக்கு? காங்கிரஸினுடைய கட்சி தலைவரை பார்க்கணும்னா கார்கேவை போய் பார்த்துருக்கணும். ராகுல் காந்தியை ஓடோடி போய் டெல்லியில் பார்க்க வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு? அப்பதான் சொல்லுவாங்களே உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தங்காளி சட்னிங்கிற மாதிரி இது கதை. அப்ப அடுத்தது எடப்பாடி போறதும் கனிமொழி போறதும் ஒண்ணு. ஆமா, இன்னைக்கு வந்து ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்க கனிமொழி அவர்கள்ங்கிறவர் அவங்களுடைய ஸ்டேச்சர் என்னங்கிறது தெரியும் இல்லையா பார்ட்டியில. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு இன்னொன்று என்ன நான் பார்க்கறேன்னா, இன்னைக்கு காங்கிரஸ்னுடைய பலம் ஒரு பக்கம் இருந்தாலும் திமுகவினுடைய பலகீனத்தை இன்னொரு பக்கம் காங்கிரஸ் பயன்படுத்தணும்னு நினைக்குது. இன்னைக்கு சுகுணா கூட சொன்னார் 2024 வெற்றியை பற்றி பேசும்போது 2019 24 நடந்த தேர்தலில் வெறும் 2 தொகுதியில தான் திமுக வந்து 19 வாங்கினதை விட 24 கூடுதலாக வாங்குறாங்க. வேலூர் கதிரானந்தும் தங்கத்தமிழ் செல்வனும். ஒட்டுமொத்த கூட்டணி 39 சீட் எடுத்தீங்கன்னா இன்னும் 3 பேர், அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள், சசிகாந்த் செந்தில், அடுத்தது நவாஸ்கனி. அப்போ இந்த 39 சீட்டில் 5 சீட்டு தான் 19 வாங்கினதை விட கூடுதலான வாக்கு வாங்குறாங்க. அப்போ திமுக வந்து பெரிய பலத்திலெல்லாம் இல்லை. அடுத்தது 2021 தேர்தலை எடுத்தீங்கன்னா அப்படி பார்த்தா காங்கிரஸுக்கும் அதே தானே பொருந்தும். அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ காங்கிரஸ் வந்து அவங்களுடைய பலத்தில் பெட் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுல டிஸ்பியூட் இருந்தா கூட அவங்க இப்ப பார்க்கக்கூடியது என்னன்னா திமுக பலகீனமா இருக்குது. அப்ப அந்த திமுகவுடைய பலகீனத்தை நம்ம பலமா பயன்படுத்தணும். அப்ப எதிரியினுடைய பலகீனம் வந்து என்னுடைய பலம்னு நினைக்கிறாங்க அவங்க, அவ்வளவுதான். அப்ப திமுக எதிரி. ஆமா, இப்ப அதுக்கு கொடுக்கலன்னா எதிரி தானே. இப்ப கூட சொன்னாங்க இல்லையா, யாரோ பேசும்போது அவங்க ராகுல் காந்தியை சுற்றி வந்து ஆர்எஸ்எஸ் காரங்க உட்கார்ந்துருக்காங்கன்னு. அப்போ அதை கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ராகுல் காந்தி இருக்கிறாங்கிற அளவுக்கு இன்னைக்கே பேச்சு வருதா? ஒன்றும் இல்லை. நாளைக்கு வந்து காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் இல்லைன்னு வெளியே வரட்டும், காங்கிரஸ் பிஜேபியினுடைய பி டீம்னு சொல்றாங்களா இல்லையா பாருங்க. காங்கிரஸ் திமுக விமர்சிக்காதா, அமைதியா இருப்பாங்களா? ஆனா பிஜேபியினுடைய பி டீம் எங்கேயாவது விமர்சிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? அப்போ நாளைக்கு யாரு வந்து திமுக கூட்டணியை விட்டு போனாலும் இல்ல திமுகவை எதிர்த்து பேசினாலும் அவங்க வந்து பிஜேபியினுடைய பி டீம். அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு 2021 அவங்க 2016 விட ஒரு 44 சீட்டு கூடுதலா வாங்குறாங்க. 43 சீட்டை வந்து அந்த ஆட்சியை பறி கொடுத்தது அண்ணா திமுக வெறும் 2 லட்சம் வாக்குக்கு கீழே. 10 வருஷம் ஆட்சிக்கு அப்புறம், ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறம், ஜெயலலிதாவுடைய மரணம், அதுல எத்தனையோ சந்தேகங்கள், ஜல்லிக்கட்டு போராட்டம், பொள்ளாச்சி பாலியல் பிரச்சனை, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, இந்த மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகள். அதுக்கப்புறமும் திமுக ஜெயிச்சது ஸ்வீப் எல்லாம் இல்ல, வெறும் 2 லட்சம் வாக்குக்கு கீழே தான் ஜெயிக்கிறாங்க. அப்ப திமுக வந்து இந்த இடத்துல வந்து பெரிய பலமாலாம் இல்ல. அப்ப இன்னைக்கு தங்களால தான் காங்கிரஸ் அந்த கூட்டணியில இருக்கிறனால தான் இப்ப டாக்டர் ஆர்கே கூட சொன்னாரு, இன்னைக்கு காங்கிரஸ் வந்து வெளியே வந்துட்டா சற்று ஏறக்குறைய 9% அளவுக்கு வந்து வாக்கு வந்து திமுக வந்து சரிவை நோக்கி போகுங்கிறத சொல்லியிருக்காரு. அப்போ நான் பல இடத்துல சொல்றது என்னன்னா, இன்னைக்கு காங்கிரஸ் வெளியே வந்து டிவிகே கூட போய் சேர்றாங்கன்னா இது காங்கிரஸோட மட்டும் நிக்காது, இது ஒரு தொடர்கதையா மாறும். அப்போ விஜய் சொல்றாரு பாருங்க, எனக்கும் டிஎம்கே தான் அந்த ஃபைட்டே மாறி அதிமுகவுக்கும் டிவிகே கூட்டணிக்கும்ங்கிறதா பிரச்சனையா பிரதான சண்டையா மாறி டிஎம்கே கூட்டணி ஒரு 3வது 4வது இடத்துக்கு போறது கூட ஒரு பெரிய வாய்ப்பு வந்து அதான் அவர் வந்து சுவாரஸ்யமா கூட சொன்னார் டாக்டர் ஆர்கே அவர்கள். அப்போ அந்த இடத்துல அவ்வளவு பலகீனமா திமுக இருக்கறனால நம்ம இந்த இடத்துல ஏறி பயன்படுத்திக்கணும்னு காங்கிரஸ் நினைக்கிறாங்க.